தலைக்கு சுமையா இருக்கா இந்த ஆட்சி அதிகாரம்? இன்னைக்கு அவர் ஒரு டிஃபன் கேரியர் எடுத்துட்டு நன்றாக படிக்கிற மாணவனை போல வருகிறார் கோட்டையில். சட்டப்பேரவையில் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, நோட்ஸ் எடுக்கிறார், பதில் சொல்றாரு. அவர் எதிர்கொள்ள மாட்டாருன்னு இவங்க நினைச்சாங்க. எல்லாரிடத்துக்கும் போனார். பிஜேபி அலுவலகத்துக்கு போனாரா? எடப்பாடியை போய் சந்திச்சாரா? போய் வேலுமணியை சந்திச்சாருல, சிவி சண்முகத்தை சந்திச்சாருல. அவங்க ஆதரவு தந்தாங்க. இப்ப அவங்க ஆதரவு ஓகேவா உங்களுக்கு? ஆமா. என்ன சார், ஏன் இவங்கெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்து கொள்ளையடிச்சாங்க அப்படியெல்லாம் விமர்சிச்சுட்டு இவங்க ஆதரவு கொடுத்தா போதுன்னு எடுத்துக்கிறது? செங்கோட்டையன் வந்தாலே நீங்க இதை சொன்னீங்க சார். நாங்க சொல்லல, நீங்க இவங்கெல்லாம் மோசமானவர்கள் சொன்னீங்க. கொலைக்கு சம்பந்தப்பட்டவர் அப்படி இப்படி எல்லாம் செங்கோட்டையனை களங்கப்படுத்தினீங்க இல்லையா? அவர் தானே அப்ப மினிஸ்டர், வனத்துறை அமைச்சர். விஜயினுடைய வருகை அதிமுகவில் ஒரு பூகம்ப அதிர்வை இன்னைக்கு உருவாக்கி. விஜயோட வருகை ஆமா இப்ப ஏற்படுத்தி என்ன பண்ணிட முடியும்? ஒரு பூகம்பம் வந்துருச்சு. ஆமா, நிலம் ஷேக் ஆகுது, விரிவுது, உடையுது. ஆமா, என்ன நடந்துரும்? அதிமுகவும் ஆலமர கட்சி தானே, தாங்கி நிக்காதா? எடப்பாடி தலைமைக்கு கேள்விக்குறியா? எடப்பாடி பச்சை துண்டை கட்டிட்டு எங்கேயாவது வயல்ல போய் நிக்க வேண்டியது. அதிமுகவின் மற்றவர்கள் இங்க வந்துருவாங்க. வலுப்படுறாங்கன்னா அண்டர் த டிவிகே தானே? ஆமா, அண்டர் த டிவிகே. எங்க இருந்து அதிமுகவை தாவேகாவினுடைய ஒரு கூட்டணி கட்சியா, ஒரு சிறு கட்சியா, ஒரு சிறு பிரிவால மாத்துற மாதிரி ஆகுது. நாட்டு மக்கள் எப்படி விஜய் எங்களோட இருக்கிறான்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டு போறாங்க சார். நம்ம ஏன் அவங்க பக்கம் நிக்கணும்? அவங்களுடைய ஆதரவை எடுத்துக்கணும், அவங்கள போய் சந்திக்கணும். மினிஸ்டர் லிஸ்ட்ல எல்லாம் அவங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆதரவை நம்ம ஏன் எடுத்துக்கணும்? அவங்க ஆதரிக்கிறாங்கல்ல தம்பி. சட்டப்பேரவையில் அவங்க ஆதரவுக்கு எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை சார். போய் அதுக்கு முந்தைய நாளே பார்க்கணுமா அவங்களை அங்கீகரிச்சு? அப்ப அது அந்த பிளவு நீங்க அங்கீகரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, ஒரு பக்கம் இழுக்கிறீங்க. எவ்வளவு நன்றி உணர்ச்சி இருக்குன்னு பாருங்க. இல்ல சார், அது நீங்க தான் பிளவே படுத்துறீங்க. இவங்களும் ஏத்துக்கிறாங்கன்னா இது எப்படி தூய ஆட்சி, அமைச்சர் தூய சக்தி. அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பா? இல்ல சார், அவங்களுக்கு உதயநிதி எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டான், ஒரு அரசியல் பிறை கண்டவர் தான் அமைச்சர் ஆகக்கூடாதா? அதெல்லாம் வேணான்னு தானே புதுசா உங்களை கொண்டு வந்திருக்கோம். ஆமா, நீங்க மறுபடியும் அதே பழைய குட்டைக்கே தான் போவீங்கன்னா அதுல என்ன புதுமை இருக்குன்னு கேட்பாங்கல்ல. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Summer வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய வெகு மக்களினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு. நிறைய பேர் மற்ற கட்சியினரும் கூட வெளியிலிருந்து ஆதரவுகளை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிற சூழல் வந்திருக்கு சார். இந்த வெற்றி எப்படிப்பட்டதா இருக்கு? முதலமைச்சராக ஜோசப் விஜயினுடைய இந்த ஆட்சி எப்படிப்பட்டதா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? தமிழ்நாட்டு அரசியலில் என்றும் பேசப்படுகிற ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. திமுக, அதிமுக என்று மாறி மாறி வந்த அரசியல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த முடிவுக்கு முகம் தரத்தான் அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். அவர் இன்றைக்கு அறிவாலயத்தினுடைய ஆஸ்தான வித்வானாக மாறிவிட்டார். அந்த முயற்சிக்கு முகம் தரத்தான் இந்திரா காந்தியினுடைய அம்பாசிடர் என்று பெயர் பெற்ற எளிமையின் அடையாளம் பண்பாளர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அவருடைய புதல்வர் GK வாசன் பிஜேபி கட்சிக்கு குறைந்த விலைக்கு விற்றிருக்கிறார். அந்த முடிவுக்கு முகம் தரத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை கேப்டன் விஜயகாந்த் தொடங்கினார். அந்த கட்சியை அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காகவும் அந்த கட்சியை 5 ஆண்டுக்கு திமுகவுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார். அந்த முடிவுக்கு முகம் தரத்தான் உலகநாயகன் கமலஹாசன்
மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். தீவிர திமுக எதிர்ப்பை வெளிப்படுத்தி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தார். இப்பொழுது அவர் டார்ச்சை அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த முடிவுக்கு முகம் தரத்தான் நாம் தமிழர் இயக்கம் என்று ஒரு சில்லறை தமிழன் சீமான் ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியை இப்பொழுது அடக்கம் செய்வதற்கு ஆளில்லை என்கிற நிலைமைக்கு அது வந்திருக்கிறது. 26 கட்சிகள் 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்களை நம்பி திமுக தேர்தலை சந்தித்தது. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு அதிமுக தேர்தலை சந்தித்தது. எனக்கு தெரிந்து 36 அரசியல் கட்சிகளை எதிர்த்து அரசியல் அனுபவம் இல்லாத தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை இன்றைக்கு அதிகார கட்டிலில் கொண்டு அமர வைத்திருக்கிறார் என்றால் இந்த வெற்றியை விஜய் பெற்றதைப் போல இந்திய அரசியலில் இதுவரைக்கும் யாரும் பெற்றதில்லை. நிச்சயமா யாருமே எதிர்பார்க்கல, யாருமே யோசிக்கல, அவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சு வந்திருக்கிறார். எப்படிப்பட்டதா இருந்துச்சு சார் இந்த வெற்றிக்கான அந்த படிநிலைகள் எல்லாம்? அது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே விஜய் வெற்றி பெறுவார் என்று முதலில் அறிவித்தவன் நான் தான். ஒரு இந்தியாவில் அமீர் கானை விட அதிக ரசிகர்கள் வைத்திருக்கிற ஒரு பாப்புலர் ஸ்டார் விஜய். அவருக்கு வருகிற கூட்டம் ஓட்டாக மாறுமா என்று உங்களை போன்றவர்களுக்கே சந்தேகம் இருந்தது. ஆனால் எனக்கு வருகிற கூட்டம் இருக்குல்ல, நான் ஒரு சொற்பொழிவாளன், எனக்கு வருகிற கூட்டமே என்னை பிரமிக்க வைத்தது. ஓகே, தாவேகால நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் சோழிங்கநல்லூரில் எங்கள் கட்சி அலுவலகம் இருக்கிற பனையூரில் பேசுகிறேன். தேர்தல் தேதியெல்லாம் வரல. பனையூர் ஒரு சின்னஞ்சிறிய மீனவ கிராமம். அதில் நான் உரையாற்ற போய் நிற்கிறேன். கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் கூட்டம். பெண்களும் ஆண்களுமாக திரண்டு நின்று கேட்கிறார்கள். எங்கள் தலைவருக்கு குடைச்சல் கொடுக்கிறார்கள். மலையை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், எங்கள் தலைவர் விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும்னு நான் பேசுகிறேன். ஓகே, அது இன்னைக்கு ரிங் டோனாக வச்சுருக்காங்க. இந்த உடனடியாக நாஞ்சில் சம்பத்து பனையூரில் பேசுகிற 10 நிமிடத்தில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கேட்குறான், பனையூர்லையா கூட்டம்னு கேட்குறான். நாஞ்சில் சம்பத்துங்கிற ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு கட்சி நிர்வாகி. உங்களுக்கு பெரிய பின்புலம் இருக்குல்ல? இல்லை, நான் பேசிய பேச்சு 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர் கேட்டு விடுகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசிய பேச்சை கேட்க 300 பேர் கூட தயார். அப்போதைய முதலமைச்சர். இதுதான் நிலைமை. அப்போதே திமுக தோற்கும்னு நான் முடிவு கட்டிட்டேன். ஆனால் 2021, 24 தேர்தல்கள்லையும் இதே மாதிரி ஆன்லைனில் நாம் தமிழருக்கே கூட பெரிய பூமெல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு வியூஸ் இதெல்லாம் பயங்கர சூப்பராக தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ அப்படி தானே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை, களத்துலேயும் எதிரொலிக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. களத்தில் எதிரொலிச்சிடுச்சு. வாஷிங்டன்லேருந்து வர்றான் வலியாற்று முகத்துக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கண்விழிக்காத கிராமம் அது. வாஷிங்டன்லேருந்து வலியாற்று முகத்திற்கு ஓட்டுப்பட வர்றான். குவைத்திலிருந்து வர்றான் கும்மிடிப்பூண்டிக்கு ஓட்டுப்படுவதுக்கு. திரண்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க விஜய் ஜெயிக்கணும். சிங்கப்பூர்ல இருந்து வர்றான் சிங்கமுனரிக்கு ஓட்டுப்பட. ஒரு விமானத்தில் வந்தவர்கள் அனைவரும் சிங்கப்பூரில் இருந்து வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல வந்தவர்கள் அனைவரும் 23ஆம் தேதி தாவேகாவுக்கு வாக்களிக்க மட்டுமே வந்தவர்கள். இந்திய அரசியல் இந்த அதிசயத்தை எந்த கட்சியும் நிகழ்த்தியதில்லை. எங்கள் தலைவர் நிகழ்த்திட்டாரு. இப்போ ஆட்சி உங்க கையில். ஆனால் ஆட்சி வர்றதுக்குள்ளேயும் பல போராட்டங்கள், பயங்கர போராட்டம் வரக்கூடாதுன்னு பல சதிகள் நடந்தன.
அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்துட்டாரு. வந்துட்டோம். இப்போ எப்படி இருக்கு சார்? எவ்வளவு சுமையா இருக்கா இந்த ஆட்சி ஒன்றும் அதிகாரம்? இல்லையா, இன்னைக்கே 2% அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படின்னு சொல்லிட்டாரு. 16 லட்சம் பேர் அதில் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. 1000 ரூபாய் தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கிறத போட மாட்டேன்னு இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாங்க. இதுக்கு பேர் தான் மாற்றமா? இல்ல, நேத்து வந்து விரைவில் வரவு வைக்கப்படும்னு ஆமா, சொல்ல இதுக்கு பேர் தான் மாற்றமான்னு கேட்கிறாரு. நாளைக்கே போடுங்க. ஸ்டாலினுக்கு உரகம் வரல. நாளைக்கே போடுங்க. அப்புறம் இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்த போட்டாச்சு சொன்னது மாதிரியே 200 மெகாவாட் மின்சாரம், 500 யூனிட் வரைக்கும் 200 யூனிட் மின்சாரம் சொல்லியாச்சு. பெரிய விஷயம். ஏழை மக்கள் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சூப்பரான விஷயம். எஸ். பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை, பாலியல் பலாத்காரம், பாலியல் கொலை, பாலியல் வக்ரம், இதுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு சிங்கப்படைய நியமிச்சு அதுக்கு ஒரு ஐடியை போட்டாச்சு. நல்ல நல்ல திட்டங்கள்லாம், நல்ல திட்டங்கள். இன்னைக்கு அவர் ஒரு டிஃபன் கேரியர் எடுத்துட்டு நன்றாக படிக்கிற மாணவனை போல வருகிறார். போட்டு சட்டப்பேரவையில் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. நோட்ஸ் எடுக்கிறார், பதில் சொல்றார். அவர் எதிர்கொள்ள மாட்டாருன்னு இவங்க நினைச்சாங்க. கேட்டீங்களா? இது குதிரை பேர் ஆட்சின்னு சொன்னார். சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் மூஞ்சிக்கு நேராவே சொன்னாங்க. உதயநிதியும் சொன்னார். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒரு தலைவருக்கு ரொம்ப முக்கியம். அதை நான் கலைஞர்கிட்ட பார்த்து வியந்திருக்கேன். இன்னைக்கு எங்கள் தலைவர் விஜய்கிட்ட பார்த்து வியந்துட்டேன். நீ குதிரை பேர் ஆட்சின்னு சொன்னார், எங்கள் தலைவர் குதிரை வேக ஆட்சின்னு சொன்னார். அதனால தொடக்கம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. தொடக்கம் பிரமாதமா இருக்கு சார். ஆனா அந்த ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னு கேட்டார் ஸ்டாலின். ஃபினிஷிங் உங்க கட்சியை முடிக்கிறது தான் ஃபினிஷா இருக்கும். ஓகே. ஏற்கனவே அதிமுக தள்ளாட்டத்தில் இருக்கு. திமுகவும் தள்ளாடும். அப்போ தடுமாறும். அப்ப தாவேகாக்கு எதிர்நிலையில யார் வந்து நிப்பா? யாரு யாரு? எதிர்கட்சியே இல்லாத ஒரு தலைவராக கூட அவர் அவதாரம் எடுக்கலாம். ஓகே சார். நீங்க திமுக அதிமுகல பயணப்பட்டிருக்கீங்க, மதிமுகல இருந்திருக்கிறீங்க. நீண்ட கால திராவிட பின்புல அரசியல் செல்வாக்கு கொண்டவர், அரசியல் முகம். இன்னைக்கு திமுக அதிமுக ஆட்சி இல்லாத, ஒரு திராவிட ஆட்சி இல்லாத நிலைங்கிறது உங்களுக்கு வருத்தத்தை தரலையா? இது திராவிட ஆட்சின்னு தான் நான் இன்னும் சொல்லுவேன். தாவேகாவது திராவிட ஆட்சி தான். ஏன்னா தாவேகாவை தொடங்கி அன்றைக்கு சன் நியூஸ்ல கேள்வி களத்தில் திமுகவின் நீட்சி தான் தமிழக வெற்றி கழகம்னு சொன்னேன். ஓகே. திமுகவின் நீட்சி தான். திமுக தொட முடியாத இடத்தை இவர் தொடுவார்னு சொன்னேன். ஓகே. ஆமா. அதற்கு நான் சொன்னதற்கு காரணம், அவருடைய கொடியில வாகைப்பூ வைக்கிறார். வெற்றிக்கான அடையாளம். இல்ல, மன்னர்கள் போருக்கு போகும் பொழுது வாகைப்பூவை சூடிக்கொண்டு போவார்கள். அதை அவர் வைக்கிறார்னா ஒரு பண்பாட்டு மீட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற தாகமும் தவிப்பும் விஜய்க்கு இருக்கிறதுன்னு சொன்னார். ஓகே. போர் யானையை கொடியில் வைக்கிறார். போர் யானை தமிழர்களினுடைய வீரத்தின் அடையாளம், சேர மன்னர்களுடைய சின்னம். அதை கொடியில வைக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் ஒரு பண்பாட்டு புரட்சிக்கு தேவை இருக்கின்றதை உணர்ந்திருக்கிறார்னு சொன்னேன். அது போக தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறதா எங்க ஸ்லோகம். இத்தனை ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில திருக்குறளை திசை கொண்டு சேர்க்க திமுகவாலே முடியல. அதிமுகவுக்கு அது பற்றி கவலையே இல்லை. திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினாருன்னே எடப்பாடிக்கு தெரியாது. அது ஒரு ஞான சூன்யம். அவன் தமிழ்நாட்டினுடைய எக்ஸ்ட்ரா கேரியர், தொங்கு சதை. ஆனா இன்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எழுத படிக்க தெரியாதவன் இது திருக்குறள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். விஜய் நிகழ்த்திய மாயாஜாலம் இது. நிறைய பேர் அரசியலை பார்வையிடுறாங்க, சட்டப்பேரவை லைவ் பார்க்குறாங்க, ஒரு முதலமைச்சர் பதவியேற்பை பார்க்குறாங்க, கம்யூனிஸ்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. திடீர்னு விஜய் ஏதாவது ஒரு தலைவர் சந்திச்சாங்கன்னா அது என்ன கட்சின்னு கேட்குறாங்க. நிறைய நடக்குது. நல்ல மாற்றங்கள் எல்லாமே. அது மாதிரி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு யாரை பகை முகமாக கருதினாரோ அந்த முகம் அண்ணன் ஸ்டாலின் அவரை சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் அவர் வீட்டில் போய் சந்திக்கிறார். பதவி ஏற்ற உடனே முதல்ல போனது திராவிடர் கழக தலைவரை திடல்ல போய் பார்க்கிறார்.
அவர் திராவிடர் கழக தலைவர் அரிதாரம் பூசுகிற அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு பேசினார். கடுமையாக எதிர்த்தவங்க தான் எல்லாரும். திமுக ஆட்சி ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தது திமுகவை விட திராவிடர் கழகம் தான். ஆசிரியர் வீரமணியை ஆமா, சந்திக்கிறாரு. அரிதாரத்தை பூசுகிறவர்கள் அதிகாரத்திற்கு வர முடியாதுன்னார். மனக்கோட்டை கட்டலாம், கோட்டைக்கு வர முடியாதுன்னார். அவரை தான் முதல்ல போய் பார்த்தார். கொள்கை அடிப்படையிலையா இல்ல என்ன இப்படி பேசுனியே நான் வந்துட்டேன் பத்தியான்னு காட்டுறதுக்கா? அப்படி இல்ல, என்னுடைய கொள்கை தலைவரே பெரியார் தான். நீ என்ன அங்கீகரிக்கல, ஆனாலும் நான் அங்கீகரிக்கிறேன், நான் உன்னை அங்கீகரிக்கிறேன், உன் வாழ்த்தை வாங்க வந்திருக்கேன்னு அங்க போய் நிக்கிறார். உங்க கொள்கை தான், நான் அதை தான் அரசுல செயல்படுத்த போறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஆமா, பயப்படாதீங்க. அடுத்தது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்க்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரை போய் மண்ணடியில போய் பார்க்கிறார். கார் கூட போவாதங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவரை போய் வேளச்சேரியில பார்க்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கே போறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போறார். எந்த தலைவர் இந்த அலுவலகத்துக்கெல்லாம் வந்ததில்லை. அரசியல் நாகரிகம் பண்பாடு இப்போதுதான் நாகரிகம் நாற்காலியில் உட்கார்ந்து. இப்போதுதானா? இப்போது தமிழர்களுக்கான பாரம்பரியம் இல்லையா? அண்ணா செய்தாரு, அண்ணா செய்தாரு. எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்துதான் தமிழிசை சவுந்தரராஜன் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. இருந்தது தானே, இடையில கொஞ்ச நாள் இல்ல, ஏதோ சில காரணங்களால. இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா இந்த அதிசயத்தை நிகழ்த்தினார். அண்ணா நிகழ்த்தினார். அதுதான் எங்கள் தலைவர் விஜய் அண்ணாவாக இன்றைக்கு நாட்டு மக்களின் கண்ணுக்கு தெரிகிறது. ஓகே, அண்ணாவாகத்தான், அண்ணாவும். ஓகே சார், அதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம், நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் முதல் மேடையிலேயே பதவியேற்பு மேடையிலேயே கஜானா காலின்னு சொன்னார். உடனே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அதெல்லாம் கஜானாலாம் இருக்குது, நிதியெல்லாம் இருக்குது, மனசு இருந்தால் போதும்னு சொன்னார். இப்போ பார்த்தா 200 யூனிட்டு அறிவிக்கிறாரு, 1000 ரூபாயை கொடுக்குறாரு, புதுமை பெண், மற்ற அந்த பழைய திட்டங்கள் எல்லாம் முன்னாடி இருந்த ஆட்சி திட்டங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. புதிய ஆய்வுகளையும் செய்கிறாங்க. 2500 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா, 3000 கொடுக்கறதுக்கான வாய்ப்புனா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், மனசு இருக்கு, மனசு இருக்கு, கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமும் இருக்குது. அதனால தான் அதை ஆய்வுக்கும் உட்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ அந்த கண்டினியூட்டி, ஒரு திராவிட ஆட்சியினுடைய நீட்சியை பார்க்கலாம். இப்போ இது கடுப்பாகாதா அரசியல் எதிரிகளுக்கு? ஓகே, பிரச்சனை இல்லை, கொள்கை ஒண்ணுதான்னு. கொள்கை எதிரிகள் ஆத்திரம் வரத்தான் செய்யும். பயங்கர ஆத்திரப்படுவாங்க. ஏன்னா அவரு எல்லாரிடத்துக்கும் போனார். பிஜேபி அலுவலகத்துக்கு போனாரா? நயினார் நாகேந்திரனை சந்திச்சாரா? இல்ல, சந்திக்கல. நயினார் நாகேந்திரன் ஆதரித்த எடப்பாடியை போய் சந்திச்சாரா? இல்ல. போய் வேலுமணியை சந்திச்சார்ல, சிவி சண்முகத்தை சந்திச்சார்ல, அவங்க ஆதரவு தந்தாங்க. இப்ப அவங்க ஆதரவு ஓகேவா உங்களுக்கு? நன்றி சொல்லுறதுக்காக போனோம். அவங்க ஆதரவு ஓகேவா? ஆமா. என்ன சார், ஏன் அவங்க ஆட்சியெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள், இவங்கெல்லாம் ஒண்ணு கொண்டா இருந்து கொள்ளையடிச்சாங்க அப்படி எல்லாம் விமர்சிச்சுட்டு இவங்க ஆதரவு கொடுத்தா போதுன்னு எடுத்துக்கிறது. நேத்து தப்பு பண்ணிருக்கேன், கொலை பண்ணிருக்கேன், இன்னைக்கு கொலை பண்ணல. செங்கோட்டையன் வந்தாலே நீங்க இதை சொன்னீங்க. ஆமா, ஊழல் செய்திருக்காங்க. நீங்க சொன்னதுனால சொன்னோம். நீங்க சொன்னீங்க சார், நாங்க சொல்லல. நீங்க இவங்கெல்லாம் மோசமானவர்கள் சொன்னீங்க. கொலைக்கு சம்பந்தப்பட்டவர் அப்படி இப்படிலாம் செங்கோட்டையனை களங்கப்படுத்தினீங்க இல்லையா? அவர் தானே அப்ப மினிஸ்டர், வனத்துறை அமைச்சர். கேளுங்க, அவரு எங்க கட்சிக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் அவருடைய கண்ணசைவில், அவருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய கட்டத்தில் இருக்கிறது. எடப்பாடி இன்றைக்கு பட்ட மரமாக காட்சி தருகிறார். இன்னைக்கு எடப்பாடியினுடைய அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தாக வேண்டும். கொண்டு வந்தாகணும். ஏன் சார்? அதாவது நான் ஒரு வரலாற்று மாணவனாக உங்கள்கிட்ட சொல்றேன். இந்தியாவினுடைய விடுதலைக்காக சிராஜுத்தௌலா வங்காளத்தில் புரட்சியை மேற்கொண்ட பொழுது மீர்ஜாபர் என்கிறவன் காட்டி கொடுத்தான். வீரபாண்டிய கட்டபொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்தான். இதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சீக்கப்படுவார்கள் என்று சொன்ன காருண்ய சீலர் கர்த்தர் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தார். யகமஞ்ச போரிட்ட சீசரை புரூட்டஸ் காட்டி கொடுத்தான். வரலாறு நெடுகிலும் காட்டி கொடுக்கவர்களின் வரலாறு இருக்கிறது. இறையின் ஐஏஎஸ் துரோக சுவடுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. காட்டி கொடுத்தவர்களுடைய பட்டியலை வரிசைப்படுத்தினா
காட்டி கொடுப்பதில் கெட்டிக்காரன் எடப்பாடி பழனிசாமி. யாரை சார் காட்டி கொடுத்தாரு? அவரை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்தவர் சசிகலா. ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தி ஆட்சிக்கு ஊனம் விளைவித்த நிலையில் அவரை முதலமைச்சராக முடிசூட்டுவதற்கு முடிவெடுத்தார் சசிகலா. வாழ்நாள் முழுவதும் அவருடைய காலடியில் அவன் விழுந்து கிடக்க வேண்டும். நாற்காலியில பன்றி மாதிரி நுழைகிறான் சார், கண்ணியமான அப்ப எலி மாதிரி நுழைகிறான் சார். நுழைஞ்சு காலில் விழுறான். அவங்க இப்படி தோளில் தட்டி கொடுக்குறாங்க, இப்படி அடிக்கிறாங்க இவன் முதுகுல. பரப்புன அக்கரகார சிறைக்கு போகிறார். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோடு மனம் திறந்து பேசி அவரை விடுதலை செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதான்னு கேட்டிருக்கலாம். ஒரு சிறையில் அவரை பாதுகாத்து கொள்ளுங்கள்னா ஒரு விண்ணப்பிச்சிருக்கலாம் ஒரு மாநில முதலமைச்சர் என்ற நிலையில. ஆனா பரப்பன அக்கரகாரம் சிறையில் அடைக்கப்பட்ட செய்தி வந்த அடுத்த நாளே அவரை அதிமுகவிலிருந்து நீக்குகிறார். எனக்கு தெரிந்து உலகத்தில் எங்கேயும் இப்படி நடந்தது. கூட இருந்தவங்க தானே இப்ப வேலுமணி, செங்கோட்டையன் எல்லாம். அப்போ எடப்பாடி செய்யும் போது கூட இருந்தவங்க தானே இவங்கெல்லாம் இப்ப புனிதர் ஆயிடுவாங்களா? இல்ல இவங்க எல்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எதிர்த்து இயங்குகிற இடத்துலயும் அன்னைக்கு வேலுமணியும் தங்கமணியும் யாரும் இல்லை. ஏன்னா அப்போதே அவங்க முடிவெடுத்துட்டாங்க, இவன் கொடூரமானவன், இவன் குரூரமானவன், இவன் குதிகால் வெட்டுகிறவன், இவனை வச்சுக்கிட முடியாதுன்னு அப்பவுமே அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அன்னை செய்ய முடியல, இன்னைக்கு அவர்கள் செய்கிறார்கள் என்றால் விஜயினுடைய வருகை அதிமுகவில் ஒரு பூகம்ப அதிர்வை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது. ஓகே, விஜயோட வருகை. ஆமா ஆமா. சரி, இப்ப ஏற்படுத்தி என்ன பண்ணிட முடியும்? ஒரு பூகம்பம் வந்துருச்சு. ஆமா, நிலம் ஷேக் ஆகுது, விரிவுது, உடையுது. ஆமா, என்ன நடந்துரும்? அதிமுகவும் ஆலமர கட்சி தானே, தாங்கி நிக்காதா? எடப்பாடி தலைமைக்கு கேள்விக்குறியா? ஓகே, ஆமா. எடப்பாடி பச்சை துண்டை கட்டிட்டு எங்கேயாவது வயலில் போய் நிற்க வேண்டியது. மற்றவர்கள்லாம் யாரு? மற்றவர்களெல்லாம் அதிமுகவின் மற்றவர்களெல்லாம் இந்த 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 சிவி சண்முகம் இந்த இது வலுப்பெருமானால் இங்கே வந்துடுவாங்க. ஓகே, இப்போ உங்க வலுப்பெறாங்கன்னா அண்டர் த டிவிகே தானே? ஆமாம், அண்டர் த டிவிகே. ஓ, எங்க இருந்து அதிமுகவை தாவேக்காவினுடைய ஒரு கூட்டணி கட்சியா, ஒரு சிறு கட்சியா, ஒரு சிறு பிரிவெல்லாம் மாத்துற மாதிரி ஆகுது. இல்லை அவங்க அதிமுக உடைக்கணும்னு அவங்க சொல்லலை. எடப்பாடி தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும். ரைட். ஆமாம், விலகிட்டு இவங்க அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. தாவேக்காட்டுங்க தலைவர் உதவல, உதவுவேன்னு சொல்லலை. ஆனால் விஜய் நம்ம பக்கம் இருக்கிறார். நாட்டு மக்கள் எப்படி விஜய் எங்களோட இருக்கிறார்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. அதிமுகவில் ஒரு பகுதியும் விஜய் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டு போறாங்க சார். நம்ம ஏன் அவங்க பக்கம் நிற்கணும்? அவங்களுடைய ஆதரவை எடுத்துக்கணும், அவங்கள போய் சந்திக்கணும். இல்லை இப்போ மினிஸ்டர் லிஸ்ட்லாம் அவங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏன் செய்யணும்? வருவாங்களா இல்லைன்னு தெரியல. எஸ், கேசிஎம் தான். ஆனா வந்தாலுமே நம்ம ஏன் ஏத்துக்கணும்? அவங்க ஆதரவு நம்ம ஏன் எடுத்துக்கணும்? நம்ம ஏன் போய் சந்திக்கணும்? ஆதரிக்கிறாங்கல்ல தம்பி. சட்டப்பேரவையில அவங்க ஆதரவுக்கு எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை சார். போய் அதுக்கு முந்தைய நாளே பார்க்கணுமா? அவங்களை அங்கீகரிச்சு அவங்க தான் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க சார். சொல்லிட்டாங்க. அறுதி பெரும்பான்மை. நம்ம யாருக்கு கடிதம் எழுதணும் ஆதரவு கொடுங்கன்னு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எழுதவே இல்லை. எழுதாம நீங்க கேட்காமலே ஒருத்தர் வாலண்டியரா குடுக்குறாங்கன்னா சட்டப்பேரவையில நன்றி சொல்றோம்லங்க. அவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் போய் சொல்லுங்க. சட்டப்பேரவையில ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் போய் சொல்லுங்க. ஆதரவு தர்றேன்னு சொன்னாலே அவர் முடிவு. அப்ப அது அந்த பிளவு நீங்க அங்கீகரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, ஒரு பக்கம் இழுக்கிறீங்க. எவ்வளவு நன்றி உணர்ச்சி இருக்குன்னு பாருங்க. இல்ல சார், அது நீங்க தான் பிளவே படுத்துறீங்க, அல்லது நீங்க ஏதோ ஆஃபர் பண்றீங்க. இந்த கேசி வீரமணி சொல்றாரு 10 மினிஸ்டர் கொடுக்குறேன்னாங்க, அதான் போனோம்ன்றாரு. அப்ப அதுக்கு நீங்களே வாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும்? சரி, ஒரு 5 சார் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா அப்ப அதுக்கு ஆசைப்பட்டு வராங்க, இவங்களும் ஏத்துக்கிறாங்கன்னா இது எப்படி தூய ஆட்சி? தூய சக்தி. அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பா? இல்ல சார், அவங்களுக்கு உதயநிதி எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டா ஒரு அரசியல் பிறை கண்டவர் தான் அமைச்சர் ஆகக்கூடாதா? ஆகலாம் சார். அதெல்லாம் வேணான்னு தானே புதுசா உங்களை கொண்டு வந்திருக்கோம். ஆமா, நீங்க மறுபடியும் அதே பழைய குட்டைக்கே தான் போவீங்கன்னா
அதுல என்ன புதுமை இருக்குன்னு கேட்பாங்கல்ல. ஒழுக்கம்னா என்ன தெரியுமா தம்பி? அடுத்தவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்வது. ஓகே. ஒத்துக்கொள்ளுகிற தலைவன் ஒரே தலைவன் விஜய் தான். ஓகே. ஸோ அவங்க இருப்பு இருக்குது, அந்த இருப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதை அங்கீகரிக்கிறது. ஆமா. உங்களுக்கு அது ஆபத்தாயிராதா? உங்க தூய சக்தி அல்லது தூய ஆட்சின்றதுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஆபத்து ஒண்ணு வராது. நேற்று நடந்தது போல் நாளைக்கு நடப்பார்கள்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ நேத்து என்னவா பண்ணிட்டு போறாங்க, நாளைக்கு பண்ண மாட்டாங்க. அதான் எந்த நம்பிக்கை? என் தலைவர் நம்பிக்கை பதவி ஏற்று பேசும் பொழுதே சொன்னாரு, நான் தான் ஒரே சென்டர், வேற எந்த சென்டர்ல எந்த லாபியும் கிடையாது. எதையாவது செய்யலாம், உருட்டலாம், புரட்டலாம்னு யாராவது நினைச்சீங்கன்னா நினைப்ப இந்த நிமிஷத்துல இருந்தே விட்டுருங்கட்டாரு. சொல்லிட்டு இப்ப இப்படி ஒண்ணு பண்ணும்போது தானே டிடிவி தினகரன் எவ்வளவு பயங்கரமான விமர்சனங்களை வைக்கிறாரு. துர்நாற்றம்ன்றாரு, தூயாட்சியில துர்நாற்றம்ன்றாரு. அவன் தான் பெரிய நாற்றம். சுகேஷ் சந்திராவின் நண்பர். அவனை மாதிரி நாற்றம் பிடித்தவன் எவன் இருக்கான்? அவனை மாதிரி அயோக்கியம் தமிழ்நாட்டு அரசியல் எவன் இருக்கான்? அவங்க ஒரே ஒரு எம்எல்ஏவும் தூக்கிட்டீங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ இவன் தவிர பெற்ற வெற்றியா? அவர் தானே கட்சி சார். காமராஜின் வெற்றி அது. என்ன சார் இந்த பயலுக்கு அதுல சம்பந்தமே கிடையாது. இவர் தானே சார் குக்கர் சின்னத்துக்கு கையெழுத்து போட்டாரு. கையெழுத்து போட்டதுதான். அந்த வெற்றிக்கும் தினகரனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஈரோடு கிழக்குல பாலாஜி ஜெயிச்சது அவருடைய வெற்றி தான். தாவேக்காவோடதோ அல்லது விஜயோட வெற்றியோ இல்லைன்னு சொல்லாமா? யாரு? வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா ஜெயிச்சது அவருடைய வெற்றி தான். அதுல விஜய்க்கோ தாவேக்காக்கோ சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடலாமா? எழும்பூர்ல ராஜ்மோகன் ஜெயிச்சது அவரோட வெற்றி தான். விஜய் தினகரனே ஒன்னா பார்ப்பீங்களா? இல்ல சார், கட்சி தலைவர்ல சார். அவன் திகார் ஜெயில இருக்கிற ஒரு ஃப்ராடுக்கு கூட இன்னும் உறவுல இருக்காங்க. அவன்கிட்ட இரட்டை சின்னத்தை மீட்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ரூபா கொடுத்துருக்காங்க. வழக்கு போகுதுல நடந்ததுங்க இது. இன்னைக்கு காமராஜ் பெற்ற வெற்றி, காமராஜ் ஈட்டிய வெற்றி. அங்க முதலமைச்சருடைய ஜெயிச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல சார். இல்லங்க தம்பி, அவர் அமமுக வேட்பாளர்ல டிடிவி பிரச்சாரம் பண்ணிருக்காருல்ல. டிடிவி பிரச்சாரம் பண்ணி எவனாவது ஓட்டு போடுவானே சார்? டிடிவி பிரச்சாரம் செய்ய தெரியுமா? காமராஜ் ஒரு பண்பாளர். நீங்க போய் வண்ணார்குடியில விசாரிங்க. மக்களோடு பரிச்சயம் உள்ளவர், மக்களோடு எப்பொழுதும் தொடர்பில் இருப்பவர், மன்னார்குடி மக்களுக்கு ஆபத்து உதவியாக இருப்பவர். அங்க ஒரு மிலேச்சத்தரமான பணக்காரன் டிஆர்பி ராஜா கொள்ளை வருத்தப்படுவார்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டே கொடுத்துருப்பேன், நான் நின்றுக்கவே மாட்டேன்னெல்லாம் சொல்றாரு. ஆமா, அந்த கொள்ளைக்காரனை எதிர்த்து அவர் நிற்கிறார். இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றார். எங்க கட்சி சார்பிலே ஒரு தம்பி நின்னா 52,000 ஓட்டு வாங்கிட்டான். அதுல அவர் வெற்றி பெற்றார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பதவி ஏற்கிற அன்றைக்கே தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு அவர் அறிவிச்சிட்டார். அது முன்னாடியே போய் ஆதரவு கடிதம் கொடுத்து அது சிக்கலாகி அது போலி கடிதம், இல்ல அது குதிரை பேரம், எவ்வளவு கலவரங்கள் நடந்துச்சு. எந்த குதிரை பேரமும் செய்ய வேண்டிய இடத்துல தாவேக்கா இல்லை. ஓகே, இவனை விட்டு வந்தா போதும்னு ஒரு விடுதலைக்கே எதிர்பார்த்த கைதி மாதிரி இருந்தார் காமராஜ். கூட ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இன்னொரு அடுத்த நாள் பிரஸ் மீட்ல முடிஞ்ச விஜய் என்ன மாதிரி பிரஸ் மீட் கொடுக்கட்டும்ன்றாரு. காஸ்மோபாலிட்டன் கிளப்ல அவரை கைதி மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு வழக்கறிஞர் என்கிட்ட பட்டுக்கோட்டையிலேருந்து பேசணும், என்னன்னா செய்யறதுன்னு கேட்டான். உடனடியாக ஆதரவு கடிதத்தை கொடுத்துருங்க. என்னென்னாகும்? பொன்னாகும், பூவாகும், புதிய மலராகும் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு அது நடந்துச்சு. தினகரன் தமிழ்நாட்டு அரசியல்ல இனிமேல் ஒரு அடக்கம் செய்யப்பட்ட பாடி மாதிரி ஆயாச்சு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசி முடிக்கும் பொழுது மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து உங்கள் கட்சி எம்எல்ஏ முஸ்தபாட்ட சும்மா செய்தியாளர்கள் கேட்கும்போது, நாங்களும் பெரியார் அம்பேத்கரை எல்லாம் கொள்கை தலைவர்களாக வச்சுருக்கோம், நாங்களும் அதுக்காக தான் களத்துக்கு வந்திருக்கோன்றாரு. ஏற்கனவே அவர் பேசுனதுக்கே கொந்தளிப்பாக இருக்குது, இப்போ இவரும் பேசுகிறாரு. இதை கண்டிக்கிற அதே நேரத்தில் சனாதனத்தை ஒழிக்கணும்னா துர்காவதி கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும். அது ஓகே சார், உங்கள் கட்சியுடைய எம்எல்ஏ முஸ்தபா இப்படி பேசுகிறார், இங்கே பாஜகவிலேருந்து கண்டனங்கள் வருது. அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர் ராதவர்ஜுன் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அவரு உதயநிதிக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நாங்கள் அவருடைய அந்த கருத்தில் தான் நாங்களும் உடன்படுறோம், எங்களுக்கு கொள்கை வித்தியாசம்லாம் இல்லை, வடக்கில் வேணால் சனாதனம்ன்றது வேற ஒன்றா இருக்கலாம், ஆனால் தெற்கில் தென்னிந்தியாவில் சனாதனங்கிறது ஏற்றத்தாழ்வு தான், அதை எராடிகேட் பண்ணணும் தான்
அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்ப இதுக்கும் மறுபடியும் கண்டனங்கள் நாடு முழுக்க வருது. என்ன கேட்டால் உதயநிதி பேசுனதே தப்பு. தப்பு. அப்ப ஆதவர்ஜுன் பேசுனது உதயநிதி பேசுனதே தப்பு. ஓகே. கேட்டிங்களா? யாரும் முகம் சுளிக்கும்படியாக ஒரு எடுப்பிலேயே பேசக்கூடாது. ஓகே. அதை உதயநிதி பேசிட்டார். உங்க கட்சி எம்எல்ஏ முஸ்தபா, அமைச்சர் ஆதவர்ஜுன் பேசுனது முஸ்தபாவும் பேசியிருக்க கூடாது. ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு இதில் அவர் பேசியிருப்பது எனக்கு உடன்பாடு அல்ல. உங்களுக்கு ஓகே. ஆதவர்ஜுனா பேசுனது அரசியல். கேட்டிங்களா? நாங்களும் அந்த கொள்கையில் உறுதியாகத்தான் இருக்கிறோம். நீங்களும் இருக்கிறோன்னு சொன்னது மட்டுமல்ல, அதை நாங்கள் தமிழ்நாட்டில் நிலைநாட்டி காட்டியிருக்கோம். இன்னைக்கு பிஜேபி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. போஜ ராஜனை தவிர எந்த ராஜனும் வெல்லவில்லை என்றால் இது தாவேக்கா தமிழ்நாட்டில் நிகழ்த்தி இருக்கிற பெரிய அரசியல். சனாதனத்துக்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக. அவரு அதான் இந்துத்துவா தான் சனாதனம்ன்றாரு ஆதவர்ஜுனா. சனாதனம்ங்கிறது ஒரு நாஞ்சில் சம்பத்துங்கிற நான், எனக்கு திவ்ய பிரபந்தம் தெரியும். ஓகே. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதம் மூலம் பற்றினேன், காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேங்கிறது திவ்ய பிரபந்தம். நன்றுடையானை தீயதிலானை நரைவேள்ளேர் ஒன்றுடையானை சென்றடையாது திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்பது திருமுறை. பால் நினைந்து விட்டும் தாயினம் சாலப் பிரிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானை யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருளுவதினியே என்பது திருவாசகம். இந்த மூணையும் ஐயரை விடையும் ஐயங்காரை விடையும் அழகா என்னால சொல்ல முடியும். மகிழ்ச்சி. என்ன அர்ச்சகர் ஆக்குவாங்களா? இதுக்கு பேர் தான் சனாதனம். கேட்டீங்களா? அந்த அந்த ஏற்றத்தாழ்வு ஒழிக்கும். ஆமா ஆமா, அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்க தலைவர் சொன்னார். அதைத்தான் ஆதவர்ஜுனா நிரூபிச்சிருக்காரு. இப்ப இப்படி சொல்றீங்க, இவங்க இப்படி பண்றது நியாயமா? இது இன்னொரு திமுக தான், இது இப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் மறுபடியும் கொந்தளிக்கிறாங்க. இல்ல பாஜகவினர் தான் இல்ல தமிழ்நாட்டுல. அண்ணாமலை கடுமையா கண்டிக்கிறாரு சார். அண்ணாமலை கண்டிப்பாரு, அண்ணாமலை மட்டும்தான் கண்டிக்க முடியும். ஆனா அதனால தமிழ்நாட்டுல தாவேக்காவுக்கோ இந்த கொள்கைக்கோ தமிழ்நாட்டில் ஊனத்தை ஏற்படுத்த பிஜேபியால முடியாது. இப்போ உதயநிதியாவது தமிழில் தான் பேசினார், ஆதவர்ஜுனா அதை இங்கிலீஷ்லையும் பேசி இப்போ நார்த் இந்தியாலையும் அதை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இதை கண்டிப்பதற்கு அவருக்கு ரைட் இருக்குது. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசியலுங்கிறது இந்தியாவில் ஒரு வேறுபட்ட அரசியல் என்பதை தமிழ்நாடு நேற்றைக்கும் நிரூபித்தது, இன்றைக்கும் நிரூபித்தது. இப்போ அல்டிமேட்டாக எதுவுமே இங்கே மாறலைன்றாங்க பாஜகவினர். அதே பெரியார், அதே அண்ணா, அதே திராவிட ஆட்சி, அதே விஷயங்களே தான் இவங்களும் பண்றாங்க. அஞ்சலி அம்மாளை யார் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? அதான் கூட மற்ற தலைவர்கள் இருக்காங்க. யாரு கூட விஜய், யாரு ராணி வேலு நாச்சியார் இருக்காங்க. ஆனா அதே பெரியார் போட்டோ, முதலமைச்சரோட அறையில பெரியார் போட்டோ வச்சுக்கிறீங்க. ஒரு மங்கையை கொள்கை தலைவராக இதுவரைக்கும் எந்த கட்சி முன்மொழிந்திருக்கிறது? எங்க தலைவர் பேச ஆரம்பிச்ச ராணி வேலு நாச்சியாரையே தேட ஆரம்பிச்சான். எங்க தலைவர் சொன்ன பிறகுதான் மதுரை மேம்பாலத்துக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் பேர் சூட்டுகிற பொழுது என்ன சொன்னார்? ராணி வேலு நாச்சியார் மேம்பாலம்னு அறிவிச்சாரு. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இதை அறிவிக்க காரணமா இருந்தாரு. அஞ்சலி அம்மாள் இது வரைக்கும் யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது சார். ஆமா, பயணங்கள் முடிவதில்லைன்னு தந்தி தொலைக்காட்சியில வரலாற்று நாயகரை குறித்து நான் ஒரு 6 மாசம் பேசினேன் தம்பி. அப்போது கூட நான் எல்லா தியாகிகளையும் சொல்லிட்டேன், அஞ்சலி அம்மாளை நான் சொல்லலை. நானே அதுக்கு பிறகு அஞ்சலி அம்மாளை தேட ஆரம்பிச்சேன். எவ்வளவு பெரிய அதிர்வை எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்காரு. அதனால பிஜேபியை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பிஜேபி இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறான் பார்த்தீங்களா? நாடாளும் பிரதமர். காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தி விட்டதுன்னு. திமுகவுக்கு முதுகே இல்லைன்னு மோடிக்கு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு சார். இப்போ மற்ற கம்யூனிஸ்டுகளோ அல்லது விசிகாவோ போய் முன்னாள் முதல்வரை சந்தித்து அவர்கிட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்டே இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, நமக்கு குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, நம்ம போய் ஆதரவு நாங்கள் கொடுக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு ஆதரவும் கேட்டிருக்காங்க போது இந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் நேரடியாக
டக்குன்னு ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாங்கும் போது அது தேசிய அளவுல விமர்சனம் யாருக்கு வரும். நன்றி சொல்லணும்? காங்கிரஸ். பிரதமர் அதை தானே குறிப்பிடுறாரு. அதாங்க சவாரி, அதாவது தாவேகா மேல சவாரி ஏறிடுச்சு, இவ்வளவு நாள் திமுக மேல சவாரி செஞ்சது காங்கிரஸ், இல்ல. தாவேகா மேல ஏறிடுச்சுன்றாங்க. அவருக்கு காங்கிரஸ்னாலே அவருக்கு ஒவ்வாமை, இதுக்கு மருந்து கிடையாது. ஓகே, நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் இந்த முடிவை துணிஞ்சு எடுத்தாங்க. துணிஞ்சு எடுத்ததுக்கு காரணம் தேசிய அரசியலையும் பல அதிர்வுகள் இனி வரும். ஓகே ஓகே, விஜய் ராகுல் காந்தின்றது தேசிய அரசியல் எதிரொலிக்கும். அவங்களுக்கு கெயின் தான். கெயின் கேரளாவில், தெலுங்கானாவில், அங்கதான் ஜெயிச்சுதான், கர்நாடகத்தில், ஆந்திராவில், தமிழ்நாட்டில் 5 ஸ்டேட்டு காங்கிரஸ் கையில் இருக்கு இன்னைக்கு, தமிழ்நாட்டை தவிர. அந்த 4 ஸ்டேட்லையும் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோட வருகிற காலத்தில் வெல்லும். ஓகே, இன்னும் சொல்ல போனா தேசிய அரசியல்ல எங்க தலைவர் டெல்லிக்கு போனாலே இவ்வளவு கூட்டமா இருக்கு. சிபிஐ ஆபீஸுக்குள்ள இருந்தே அவரு திறந்த கார்ல ஏறிட்டாரு. அதனால ஒரு பெரிய வெப்பன் கிடைச்சது மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு சந்தோஷம். தேசிய அரசியல்ல திமுக எந்த அதிர்வையும் உருவாக்க முடியாது. ஓகே, அவங்களுக்கு லாபம் தான். நீங்க ஏன் அமைச்சர் கொடுக்குறீங்கன்ற கேள்வி. ஏன்னா இப்ப மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு போடும்பொழுது 2 அமைச்சர்கள் வராங்க, கதர் சட்டை அமைச்சர்கள்னு போடுறாரு. 1967 காங்கிரஸ் ஆட்சியை முடிச்சு வச்சுதான் திராவிட ஆட்சி தொடங்குது. அதோட நீட்சி தான் இன்னைக்கு தாவேக்கான்னு சொல்லி காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள் கொடுக்கறதுன்றது. அப்புறம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது யாரு? நீ 5 வருஷம் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்த பொழுது காங்கிரஸ் நீ அங்கீகரிச்சியா? 96 எம்எல்ஏ கொடுக்கல. இன்னைக்கு எங்க தலைவர் கொடுக்கிறாரு பாருங்க. கொடுக்கிறாரு, சரி, காங்கிரஸுக்கு கொடுக்கறது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியை முடிச்சு காங்கிரஸுக்கு தேசிய கட்சிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்தியா ஒரு நாடு தானே? இதே ஒரு நாடு தான். ஆமா, அதை எப்படி மறுதளிக்க முடியும்? காங்கிரஸ் எப்படி நீங்க காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த கணக்கு தானே அது. காங்கிரஸ்ல 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கூட்டாட்சி தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கிறார் எங்கள் தலைவர். அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சார், இந்த ஆட்சியில் நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மக்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம்? விஜய் ஆட்சி, முதல்வர் விஜயின் ஆட்சி, தாவேகாவின் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவருடைய நடவடிக்கைகள் நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு வியந்தும் பேசப்படுகிறது. இன்னைக்கு அவரை பின்பற்றி இன்னொரு தலைமுறை வரப்போகிறது அடுத்த தேர்தலில். இன்னைக்கு 34.92, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 50% ஓட்டு தாவேகாவுக்கு கிடைக்கும். இனி அவருடைய சாதனை இருக்கு பாருங்க. ஒரே உத்தரவில் 717 கடை மூடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிற என் தம்பி மணிமாறன் ஒரு மனு கொண்டு கொடுக்குறாரு. ஒரு மனு அனுப்புகிறார் முதல்வருக்கு, கோட்டைக்கு, இந்த கடையை மூடணும்னு. அந்த கடையை மூடிட்டாங்க. அந்த மணிமாறன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அண்ணா ஒரு மனுவை அனுப்புனேன், கடையை மூடிட்டாங்கண்ணா, இங்கே பூரா நாங்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ரசாயன மாற்றத்தை திமுக நிகழ்த்த முடியலை. எந்த குறை இருக்கு, யாருடைய குரலை கேட்கல. இன்னைக்கு நேற்றுக்கு திமுக ஆட்சி பெண்ணால் முடிவுக்கு வந்தது, இன்றைக்கு திமுக ஆட்சி பெண்ணால் முடிவுக்கு வந்தது. இன்றைக்கு பெண்ணையும் மூடிவிட்டார்கள், குன்னையும் மூடிவிட்டார்கள். குன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? சபரீசனுக்கு தங்கச்சிக்கு நிறுவனம் KUN குன். பெண்ணும் மூடியாச்சு, குன்னும் மூடியாச்சு. இனி அறிவாலயத்தை மூடணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு கடைசி கட்டத்தில் வந்து நிற்குது. எங்கள் தலைவர் சுங்குவார் சத்திரத்தில் JPR பேரில் இருக்கிற கல்லூரி வளாகத்தில் பேசும் பொழுது சொன்னார், எல்லோருக்கும் தன்னிறைவு. ஒரு வீட்டில் ஏன் பண்றவர் தான் இருக்கணும், ஒரு வீட்டில் ஒரு பட்டதாரி இருக்கணும், ஒரு வீட்டில்
இருசக்கர வாகனம் ஒன்று இருக்கணும். இதுக்கு பேர் தான் பிராக்டிக்கல் அரசியல். அது அன்னைக்கு சொன்னார், அதை நாளைக்கு நிகழ்த்தி காட்டுவாருங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். இன்னைக்கு இன்னொரு அதிசயம், 80 வயது தள்ளாத வயதில் இருக்கிறவரும் விஜய்ங்கிறார், 8 வயசுல இருக்கிற பேரனும் விஜய்ங்கிறான். கடவுளை பொதுவாக பார்ப்பதைப் போல விஜயை மக்கள் பொதுவாக பார்க்கிறார்கள். இங்கிலாந்து எக்ஸ்பிரஸ் தட் எவரி மேன் வில் டூ ஹிஸ் டியூட்டி நான் நெல்சன். நாடு உங்களிடம் நிரம்ப எதிர்பார்க்கிறது. அதுக்கு அந்த வார்த்தைக்கு பொருள் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார். அதனால தான் இன்னைக்கு டிஃபன் கேரியரோட வந்தார். ஓகே சார், நீங்கள் சந்திச்சிங்களா? ஒரு வாழ்த்து சொன்னீங்களா? ஏன்னா அது வேற ஒரு சர்ச்சையாச்சு, அதனால கேட்குறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டினாங்க பனையூர் அலுவலகத்தில். தலைவர் அங்கே வர்றான்னு சொன்னால நான் பொதுவாக இந்த நெருக்கடியிலலாம் போய் மாட்டிக்கிட மாட்டேன். அன்னைக்கு நான் போனேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கிற அரங்குக்கு நான் போக விரும்பலை. போனால் வெளியே போனாலும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் ஸ்டார் ஆச்சு, அதனால சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் நான் போகலை. நான் எனக்கான எல்லையை வரையறுத்து கொண்டு நான் உள்ளுக்கு வரல. நான் தலைவரை இருக்கிற இடத்துல பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு போய், நீங்களும் முதல்வர் ஆகலாம் என்கிற புத்தகத்தை தந்து தான் கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன். முதல்வர் ஆகிவிட்டீர்கள், மனம் கனிந்த நன்றின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாடை பொருத்தி வாழ்த்து சொல்லிட்டு நான் வந்தேன். அவர் என்ன சொன்னார்? அவர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓகே. ஸோ உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள், நல்ல மாற்றங்களை முதல்வர் விஜய் நிகழ்த்துவார்னு இருக்கு. பல முதல்வர்கள் பார்த்துருப்பீங்க சார். விஜய் என்ன மாதிரியான நபரா இருக்கார்? அதிகம் பேசாதவர் முதல்வர். இனி ஒன்று, விரைந்து முடிவெடுக்கிறவர். ஓகே. ஸ்டாலின் ஒரு கோப்பு போனால் 6 மாதம் உறங்கும், பாச்சா பள்ளியெல்லாம் வந்துடும். இது அப்படி இல்லை, விரைந்து முடிவெடுப்பார். ஒரு டெடிகேட், கொஞ்சம் அர்ப்பணிப்புடன், ஏன்னா ஒரு சினிமா நடிகராக வாழ்ந்தவர், அந்த உலகத்தில் சஞ்சரித்தவர், அந்த உலகத்தில் உச்சம் தொட்டவர். இன்னைக்கு அரசியலில் ஆசைப்பட்டு தான் வந்தார். நமக்கு முகம் தந்த மக்களுக்கு, முகவரி தந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் தான் வந்தார். அந்த நன்றி தெரிவிக்கிற இந்த பயணத்தில் அந்த நன்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் திருப்பி கொடுப்பார். அப்போ தமிழ்நாடு பூலோக சொர்க்கமாகும். நன்றி சார், உங்களுடன் நீங்கள் பகிர்ந்து வந்து மிக்க நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.